நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அல் குர்ஆன்ல அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை பெற்றெடுத்த தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் சிறப்பித்து பல வசனங்களில் அல்லாஹ் சிறப்பித்து கூறுகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் மாத்திரம் அல் குர்ஆனில் 18 இடங்களில் இடம்பெறுகிறது. 18 இடத்தில் மரியமுடைய பெயர் இடம்பெறுகிறது. அல்லாஹ் அவனுடைய இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்த இறுதி வேதமான அல் குர்ஆனில் மரியமுடைய பெயரை குறிப்பிட்டு அல்லாஹ் இறக்கிய வசனங்கள் ஏறக்குறைய 18 வசனங்கள் இருப்பதாக நமக்கு தெரிகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகச்சிறந்த சிறப்பு, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள், ஒரு குழந்தை பிறக்கும் போது அதை ஷைத்தான் தீண்டுகிறான். ஷைத்தான் தீண்டுகிற காரணத்தினால்தான் அந்த குழந்தை சப்தமிடுகிறது, கூக்குரல் எழுப்புகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் இந்த மண்ணில் பிறக்க வைத்த குழந்தைகளில் 2 குழந்தைகளை தவிர 2 குழந்தைகளை ஷைத்தான் தீண்டவில்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஒரு குழந்தை யார்? இம்ரான் என்ற ஒரு நல்ல மனிதருக்கு அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நல்ல மனிதர்களின் வரிசையில் வரக்கூடிய ஒரு நல்ல மனிதர் இம்ரான் என்ற ஒரு மனிதர். அந்த இம்ரான் என்ற நல்ல மனிதருக்கு மகளாக பிறந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் தீண்டவில்லை. அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த பிறகு அவர்களை வளர்க்கக்கூடிய பொறுப்பை நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு சிறந்த மனிதருக்கும் சிறந்த பெண்மணிக்கும் மகளாக பிறந்த மரியம்மை வளர்க்கும் பொறுப்பு யாரிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர்களில் ஒருவரான, அல்லாஹ்வுடைய நபிமார்களில் ஒருவரான நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வளர்த்து ஆளாக்குறார்கள். நல்ல தாய் தந்தையருக்கு, மூமீனான நல்லொழுக்கம் உள்ள தாய்க்கும் தந்தைக்கும் பிள்ளையாக பிறந்த ஒரு பெண்மணி, நபி அவர்களால், நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் வளர்த்து ஆளாக்கப்பட்ட பெண்மணி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பிறக்கும்போது ஷைத்தான் அவர்களை தீண்டவில்லை. ஜக்கரியா நபியால் ஒழுக்கமிக்க ஒரு பெண்மணியாக, அல்லாஹ்வுக்கு பயந்த, அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்தில் உள்ள ஒரு பெண்மணியாக வளர்ந்து ஆளான மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கன்னி பெண்ணாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு எந்த ஒரு ஆணையும் திருமணம் செய்யாமல், ஆண் துணையே இல்லாமல் அல்லாஹ்வுடைய உதவியால், அல்லாஹ்வுடைய அருளால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்தார்கள். அந்த ஈசா நபி பிறக்கும் பொழுதும் அவர்களை ஷைத்தான் தீண்டவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குழந்தையாக, தகப்பன் இல்லாமல் அற்புதமாக பிறந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கும் பொழுதே மக்களை பார்த்து பேசினார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக, ஈசா நபியை பெற்ற மரியம் அவர்களை கடவுளாக நம்பக்கூடிய மக்கள் நம் காலத்திலும் இருக்கிறார்கள். நம் காலத்துக்கு முந்திய காலமான இறுதி நபியுடைய காலமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலும் இருந்தார்கள். அதற்கு முந்திய ஒரு காலத்திலும் இருந்தார்கள். அவர்கள் கடவுள் இல்லை. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடவுள் இல்லை. ஈசா நபியை பெற்றெடுத்த தாயார் மரியம் அவர்கள் கடவுள் இல்லை. அவர்கள் சிறந்த மனிதர்கள், அவர்கள் சாலிகான நல்லடியார்கள் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். சூரா மரியம், திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய மரியம் என்ற 19வது அத்தியாயத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பல செய்திகள் படிப்பினையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவர்களின் குடும்பத்தார்களை பற்றியும் பல செய்திகள் நமக்கு அறிவுரையாக, படிப்பினையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சூறாவில மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி, ஈசா நபியை பற்றி வருகிற காரணத்தினால்தான் அந்த சூறாவுக்கு மரியம் என்ற ஒரு பெயர் வந்தது.
5வது சூறாவான சூரா மாயிதா, சூரா ஆல் இம்ரான், சூரா அல் மாயிதா, சூரா மரியம், இந்த 3 சூறாக்களில் ஈசா நபியை பற்றியும் அவர்களின் தாயார் மரியம்மை பற்றியும் அவர்களின் குடும்பத்தார்களை பற்றியும் அல்லாஹ் பல உண்மைகளை நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுறான். அப்படி வரக்கூடிய சூறாக்களில் ஒரு சூறாவான 3 சூறாக்களில் ஒரு சூறாவான 5வது சூரா அல் மாயிதாவில் அல்லாஹ் சொல்லுகிறான். அல் மாயிதா அத்தியாயத்தின் 75வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், மல் மசீஹுபுனு மரியம இல்லா ரசூல் கது ஹலத் மின் கபுலிஹிர் ருசூல் வ உம்முஹு சித்தியகத்துன் கான கான யகுலானி தஆம உன்லுர் கைஃப நு நப்பியுனு லஹுமுல் ஆயாத்தி சும்மன்லுர் அன்னா யூஃபகூன். அல்லாஹ் சொல்லுகிறான், மரியமுடைய மகன் மசீஹ், மரியமுடைய மகனான நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈசா நபி ஈசா என்ற பெயரும் மசீஹ் என்ற பெயரும் இருக்கிறது. மரியமுடைய மகனான மசீஹ் அல்லாஹுவின் தூதரே அன்றி வேறில்லை. இவருக்கு முன்பும் பல தூதர்கள் வந்து சென்று விட்டார்கள். இவருடைய தாயார் மிக்க உண்மையானவர். இந்த இருவரும் மற்ற மனிதர்களைப் போல் உணவு உண்பவர்களாகவே இருந்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய அத்தாட்சிகளை கொண்டு எவ்வாறு தெளிவாக்கினோம் என்பதை நபியே நீங்கள் கவனிப்பீராக. அவர்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறார்கள் என்பதையும் நபியே நீர் கவனிப்பீராக. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், குல் தஅபுதூன மின் தூனில்லாஹி மா லா யம்லிகு லக்கும் லர்ரவ் வலா நஃப்அ வல்லாஹு ஹுவ ஸமீஉல் அலீம். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுவை அன்றி உங்களுக்கு எந்த தீமையும் எந்த நன்மையும் செய்வதற்கு அதிகாரம் இல்லாதவற்றையா நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று நபியே நீர் கேட்பீராக. அல்லாஹ் யாவற்றையும் செவியேற்பவனாகவும் எல்லாவற்றையும் அறிபவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான். அப்போ இந்த அல் மாயிதா சூறாவில் உள்ள 75, 76 ஆகிய இந்த 2 வசனங்களில நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மனிதர்தான் என்பதையும், அவர்கள் அல்லாஹ்வுடைய நபிமார்களில் ஒரு நபி என்பதையும், அவர்களை பெற்றெடுத்த தாயார் மரியம் அவர்கள் ஒரு மனிதர்தான் என்பதையும், ஈசா நபிக்கு முன்பு பல நபிமார்கள் வந்து சென்று விட்டார்கள் என்பதையும் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பித்து, அந்த இருவருமே இன்னைக்கு உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் எந்த ஈசா நபியை கடவுள் என்று நம்புகிறார்களோ, எந்த ஈசா நபியினுடைய தாயாரான மரியம்மை கடவுள் என்று நம்புகிறார்களோ, கடவுள் தன்மை உள்ளவர்களாக எண்ணுகிறார்களோ, அவர்கள் சிந்திப்பதற்கு அல்லாஹ் சொல்லுகிறார், ஈசா நபியும் உணவு உண்ணக்கூடியவராக இருந்தார், அவரின் தாயாரும் உணவு உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுறான். உணவு உண்பவர்கள் என்று சொன்னாலே அவர்கள் மனிதர்கள் தான் என்பது நிரூபணமாகிறது. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த, அல்லாஹ் இந்த துனியாவுக்கு அனுப்பிய நபிமார்களில் அற்புதமான ஒரு நபி, அற்புதமாக பிறந்த ஒரு நபி. அவர்களை பெற்றெடுத்த தாயார் மரியம் அற்புதமான ஒரு பெண்மணி என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நபிமார்களை பற்றி அல்லாஹ் அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கிறானோ, அவனுடைய இறுதி வேதமான அல் குர்ஆனிலே எதை குறிப்பிடுகிறானோ அதை நாம் சரியாக தெரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நாம் சரியான முறையில் அந்த அல்லாஹ்வின் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கும் ஈசாவுக்கும் இடையில எந்த ஒரு தூதரும் இல்லை என்று சொன்னார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது இறுதி நபியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்தையும், சத்திய இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நபிமார்களை பற்றிய செய்திகள், அறிவுரைகளை எல்லாம் சரியாக தெரிந்து அதை உணர்ந்து நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் சரியான முறையில் பின்பற்றி வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.